இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நல்ல அறுவடை தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து ஃப்ரீ சீடான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான பதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவரைக்காயிலேருந்து அறுவடைகளை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து தைப்பட்டத்தில் நான் வச்சது தான். இப்போ நல்லாவே ஈல்டு கொடுத்துட்ருக்கு. பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பூராமே காய்களாக மாறுதுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் காற்றுல ஆடுங்க. கொஞ்சம் சேக் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு குச்சி வச்சு அதுக்கு ஒரு பில்லர் மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பூக்கள் வந்து நல்லா ஆடாது. ஸோ அதனால் காய்கள் பிஞ்சுகள் உதிராமல் இருக்கும் பூக்கள். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கேரிங் பண்ணுங்கள். பூக்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கலர்ஸ் இருக்குது. இது வந்து இப்போ தான் கொஞ்சம் நாற்றுக்கள்லாம் படர விட்டுருக்கேன். நான் நிறைய பூக்கள் பறிச்சுட்டு இந்த எல்லோவில் ஒன்று வீடியோக்காக விட்டுருந்தேன். அப்புறம் நாற்றுக்கள் வந்து கத்திரி நாற்றுக்கள் நிறையா தாங்க நட்டேன், வெரைட்டிஸ்லாம். பட் வந்து பூராமே பச்சையாக தான் இருக்குது. என்னன்னு தெரியல, ஒருவேளை பச்சை மட்டும்தான் நட்டேனான்னு தெரியல. ஸோ அப்போ நிறைய போட்டுட்டு மறந்துடுறோம். அதனால் வந்து என்ன ரகம்னு தெரிய மாட்டேங்குது. பச்சையிலே குண்டு நீட்டு அந்த மாதிரி கலர்ஸ், அந்த முள்ளில் வந்து பச்சை அந்த மாதிரி தான் வெரைட்டிஸ் இருக்குது. பட் வந்து கலர்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் மரவெண்டை நல்லாவே நமக்கு ஈல்டு கொடுத்துட்ருக்கு. நிறைய விதைகள் உங்களுக்காக விட்டுருக்குங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன சொல்கிறேன்ற நோட் பண்ணிக்கிட்டு அது மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான விதைகளை நீங்கள் வாங்கிக்கலாம் சீக்கிரமாகவே. ஸோ விதைகள் நிறையவே வந்துட்டு நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இந்த வெண்டை வந்து சூப்பராகவே இருக்குங்க. செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வளருது. நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் மேலே உடச்சி விட்டிங்கன்னா நல்லா பிரான்ச்சஸ் வந்து கொஞ்சம் நிறையவே வருது. காய்களும் நிறையா பிடிக்குது. ஸோ நார்மலாக அந்த வெண்டையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கவனமே நம்ம பண்ணலைன்னா கொஞ்சம் இந்த இலைகள் வந்து ஒரு மாதிரி பழுத்து போகுது. அது சிவப்பு வெண்டையிலாம் அப்படி தான் ஆகுது. பச்சை வெண்டையிலே மர வெண்டை பரவாயில்ல, பெட்டர், நல்லாவும் காய்க்குது, நிறையாவும் பெருசாகவும் வளருது. அப்புறம் அவரை இன்னொரு செடி வந்துட்டு இன்னொரு டப்பாவில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே எனக்கு வந்து காய்கள் நிறையா பிடிச்சிருந்தது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த காய்கள் வந்து பறிக்கலைன்னா கண்டிப்பாக பெருசாகிடும். நம்மக்கிட்ட வந்து என்னென்ன விதைகள் இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, ஃப்ரீயான்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்றதை நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா தான் நம்ம வந்து சொல்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதனுடைய விதைகள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வரவங்களுக்கும் சொல்கிற மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இதுக்கப்புறம் விதைகள் நம்ம என்ன சொல்கிறதுன்னு கேட்டு அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அப்புறம் வந்து நம்ம கொடைக்கானல் போனப்போ ஒரு செடி கூட எடுத்து வந்து வச்சிருந்தோம். அதுவுமே நல்லா முளைச்சிருக்கு. இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், பக்கத்துலேயே கரும்பு இருக்குது. கொஞ்சம் வந்து அது பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் பூ பூக்குது, சூப்பராகவே இருக்குது. நிறைய மிளகாய் நாற்றுக்கள், தக்காளி நாற்றுக்கள்லாம் வந்து விதைகள் போட்டு நல்லாவே இருக்குது. அதெல்லாம் எடுத்து ஒரு பாட்டில் கண்டிப்பாக வச்சு விடணும். புளிச்சக்கீரை விதைகள்லாம் இருக்குது, பச்சை புளிச்சக்கீரை தாங்க இது. பாருங்கள், தக்காளி நாற்று, கத்திரி நாற்றெல்லாம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நிறைய வந்துட்டு ஒரு சில செடிகளை பெருசாக இருக்கிற செடிகளை கவாத் பண்ணணும். நம்ம அப்புறம் கனகாமரம், சிவப்பு கனகாமரம்லாம் வந்துட்டு அது செடி கடியிலே நிறையா வந்து ஒரு 3 நாற்றுக்கள் கீழே விதை விழுந்து முளைச்சிருந்து அதை எடுத்து நம்ம இதில் வச்சுருக்குறோம். இதிலே வந்து நம்ம வந்து சாப்பிட்டு போட்ட அந்த லெமனோட சீட்ஸு, அப்புறம் வந்து பன்னீர் கிரேப்ஸ்லாம் முளைச்சி வருது பாருங்கள், நல்லா முளைச்சி வந்துட்டுருக்கு. ஸோ இதிலே இருக்கட்டும், இது பெருசாகட்டும், நம்ம எடுத்து அடுத்து ரீபாட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வெயில் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நம்ம எதையுமே வந்துட்டு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. இதிலே வந்து நம்ம மூடாக்கு போட்டு அதை வந்து காப்பாற்றி கொண்டு வரணும். அப்புறம் வந்து ரோஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து பூக்கள் இப்போ அந்த வீடியோக்காக இருக்கிறது வந்து இவங்க தான். பேரடைஸ் ரோஸு, பிங்க்கு, நல்லாவே ஸ்மெல்லாக இருக்கும். பன்னீர் ரோஸ் மாதிரி நல்லா ஃப்ராக்ரன்ஸாக இருக்கக்கூடியது. 3 பூக்கள் இருக்குது. பூத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அந்த பெரிய ஸ்டெம்மாக கட் பண்ணி விட்டுறணும். அதில் கூட இன்னொரு மொட்டுக்கள் இருக்குது. வீட்டில் பூச்சி வந்து அவங்க அப்பப்போ வந்து இலையை சாப்பிட்டு போயிடுறாங்க. மாதிரி கொஞ்சம் கேரிங் என்னால் கொடுக்க முடியல. கார்டனிங் இல்லைன்னா என்னுடைய கார்டன் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. அப்புறம் நம்ம வந்து கூந்தல் தைலம் நல்லாவே எனக்கு முடி வளரலை அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கேசு வெத்தினிலாம் வளர்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து விதைகள் விழுந்து நமக்கு நாற்றுக்கள் வரும். கட்டிங்ஸ் மூலமாகவும் வைக்கலாம். நல்லா முடி வளரணும்னு நினைக்கிறவங்க இந்த பூக்களை போட்டு, பூக்களையும் இதனுடைய இலைகளையுமே போட்டு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயெல்லாம் கலந்து தேய்ச்சிட்டு வரலாம். காய்ச்சக்கூடாது. பட் அதிலே வந்து சன்லைட்டில் நீங்கள் வச்சுருந்து ஒரு நாள் அல்லது ஒரு 5 to 7 நாட்கள் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நீங்கள் அப்படியே வச்சுருந்து அதை வடிகட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். காய்ச்சறதை விட நீங்கள் அதை மாதிரி யூஸ் பண்ணுங்கள், நல்லாவே ரிசல்ட் இருக்கும்.
ஸோ நிறைய பேருக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக அந்த செடி வளங்க. அப்புறம் வந்து நம்ம கவாத்து பண்ணி விட்ட செம்பருத்தி, அப்புறம் மல்பெரிலாம் இப்போ வந்து நிறைய பேருக்கு நான் ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்துருக்கேன். நிறைய பேர் நல்லா வளர்ந்துருக்குன்னு ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கீங்க. இப்போ கவாத் பண்ணுங்க, நல்லாவே வந்துட்டு பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ மல்பெரி வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்கணும். அந்த ஃப்ரூட்ஸுமே ரொம்ப நல்லது நமக்கு உடம்புக்கு. நிறைய பெரிய மரமாக இருந்தது, நிறைய கட் பண்ணி விட்டுட்டேன். நல்லா வெயிலில் வச்சுடுங்க, அது மட்டுமே அது போதுமானது. சிவப்பு கனகாமரமே இருக்குது. இதில் தான் நாற்றுக்கள் நமக்கு விதை விழுந்து முளைச்சதில் ஒரு 3 நாற்றுக்கள் எடுத்து நட்டிருக்கோம். அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இந்த செடியை நம்ம வந்து எடுத்துடலாம். அது வரைக்கும் இதில் இருக்க பூக்கள் வந்து வரட்டும். விதைகள் நம்ம வந்து பூக்களை வந்து மேலே பிடுங்கிட்டோம்னா அதில் விதைகள் வந்து மறுபடியும் நமக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கும். அதுக்காக பூக்களை நம்ம அப்படி மேலே பிடுங்கணும், கழிக்காமல். கனகாமரம் அப்படி தான் நம்ம பறிக்கணும். விதைகள் வேணான்னா நம்ம அப்படியே அந்த பச்சை காம்போட கழிக்கணும், விரல்களுக்கு இடையில் வச்சு. அப்புறம் நம்ம வந்து சாமந்தியிலே 2-3 ரகம் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. இது வந்து பாருங்கள், நல்ல ஒரு பிங்க் வித்து அந்த மெரூன் கலந்த ஒரு ஷேடிங். அப்புறம் கீழே பிங்க் பார்த்துருப்பீங்க, எல்லோஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் நிறையவே இருக்குது. இதுலேருந்து நிறைய கொஞ்சம் பதியம் கூட எடுத்து வச்சுருக்கேன், நெக்ஸ்ட்டு சீசனுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு. இதில் அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதுலாம் அதனுடைய இது சாணி போடும்போது அது தெளிக்கிறது தான். தம்பட்டாவரை நல்லாவே வளர்ந்துருக்கு பெருசாக. 4 பிஞ்சு இருந்தது, 2 கொட்டிருச்சு, 2 முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நெய் மிளகாய் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி நல்லாவே வந்திருக்கு நமக்கு. இது கொஞ்சம் இப்போ இந்த டைமில் வந்து கொஞ்சம் நிழல் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருங்க. காய்கள் நல்லாயிருக்கு. விதைகள் உங்களுக்காக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விதைகள் வந்து ஒரு 2-3 டைமுக்கு மேலே கொடுத்துருக்குறோம். நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம், பேட்ச் வைஸாக. அதாவது கொஞ்சம் நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம வந்து ரோஸ் செடி, பன்னீர் பட்டன் ரோஸ் கட் பண்ணி விட்டுருக்கோம். நல்லாவே தழைஞ்சிருக்கு. கட் பண்ணி விட்டு ஒரு 7 டேஸ்க்கு மேலே நல்லா துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் அதுக்கேற்ற நீர் உரங்களை கொடுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃப்ரீ சீட்ஸ் வேணுமான்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஃப்ரீ சீட்ஸ்லாம் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க, என்ன பண்ணிங்கன்னு தெரியாது. உங்களுக்கு சீட்ஸ் வேணும்னா நம்ம சொல்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, கவர் போட்டுருங்க. 5 விதைகளுக்கு மேலே வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் 50 ரூபா வந்து கவரில் போட்டு விடணும். போட்டு விட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா பே பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் சொன்னீங்கனாலும் நம்ம கவரில் போட்டு விடலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அதை மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விதைகள் உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும். நிறைய விதைகள் உங்களுக்காக நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். பீக்கன்லேருந்து, அவரையிலேருந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை மாதிரி கத்திரி ரகங்கள்லாம் இன்னும் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. அது வந்து நான் எப்போன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட விதைகள் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். பீக்கன்லாம் வந்துட்டு நிறையவே ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு, இப்போயுமே இருக்குது. சாப்பிட்டு சலிச்சே போச்சு, அந்த அளவுக்கு வந்து நிறைய காய்கள். நல்ல நீட்டு பீக்கன் தான் நம்மக்கிட்ட இருக்க விதைகள். ஏற்கனவே போன டைம்லாம் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன். நிறைய பேருக்கு விதைகள், நிறைய பேருக்கு அது 5 விதைகளுக்கு மேலெலாம் கொடுத்துருப்பேன், அள்ளி போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த விதைகள் வேணும்னா நீங்கள் நம்மக்கிட்ட 5 விதைகளுக்கு மேலே கண்டிப்பாக 50 ரூபா பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு விதைக்கு 10 ரூபான்ற மாதிரி, அந்த மாதிரி நம்ம வந்து அமௌண்ட் வச்சு கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அப்போ தான் நீங்கள் வாங்குகிற விதைகளை நீங்கள் ரொம்பவே கவனமாக இது பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக நமக்கும் வந்து கொடுத்ததுக்கான ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ அது வந்து வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போ யாருமே எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்குறதில்ல. அதனால் நான் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். பட் எனக்கு கொடுக்குறவங்க அது மாதிரி கொடுக்குறதில்ல. அதுக்காக தான் நான் சொல்கிறேன்.